வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐசிஐசி ப்ரொடென்ஷியலேருந்து ஐ ப்ரொடெக்ட் ஸ்மார்ட் சூப்பர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி கம்ப்ளீட்டான ரிவ்யூ, அதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயம், நெகட்டிவான விஷயம், யாருக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்கள் யாருக்காச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸில், லைஃப் இன்சூரன்ஸில், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி கன்சல்டிங் வேணும், இல்லை லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்டேருந்து சர்வீஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸும் எங்கள் சைட்லேருந்து 100% நாங்கள் கொடுப்போம். எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி அது தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் கம்பெனி பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து இந்தியாவில் லைஃப் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டில் மோர் தேன் 24 இயர்ஸாக வந்து இருக்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரைவேட் பேங்க் ஐசிஐசி பேங்க் இந்த பர்டிகுலர் ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை பேக்கப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். இந்த பர்டிகுலர் கம்பெனியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 98% இருக்குது. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஓகேஷான கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ தான் இந்த பர்டிகுலர் பாலிசிக்கு. ஸோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ என்னன்னு தெரியாது அப்படின்னா, ஒரு 100 கிளைம் வருதுன்னா அதில் 98 கிளைம் செட்டில்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த 98% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோட அர்த்தம். அண்ட் எமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 92.5% இருக்குது. ஸோ இந்த எமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, சில கம்பெனியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ரொம்ப நல்லாவே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும், பட் அவங்களோட எமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்பர் ஆஃப் பாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிகமான கிளைம்ஸ் வந்து அவங்க செட்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மிகப்பெரிய வேல்யூவில் 5 crore, 10 crore, 15 crore அந்த மாதிரி ஹை வேல்யூவில் இருக்கிற பாலிசிஸை வந்து இவங்க செட்டில் பண்ணாமல் இருக்கும்போது அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும், பட் அவங்களோட எமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஸோ அதனால அந்த எமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து 92.5% அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட்டு கிடையாது, பட் கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு ஒரு டீசெண்டான வந்து எமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ கம்ப்ளைண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் 10,000 கிளைமுக்கு வந்துட்டு 14 கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட்டு கிடையாது, பட் ஒரு ஆவரேஜான ஒரு கம்ப்ளைண்ட் வால்யூமாக தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் இந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் அவங்களோட சர்வீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நமக்கு தெரியும். பர்டிகுலர் ப்ராடக்ட் ஐ ப்ரொடெக்ட் ஸ்மார்ட் ப்ளஸ், இதில் வந்து உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. லைஃப் ப்ளஸ் அண்ட் லைஃப் ரீபேலன்சிங் அப்படிங்கிற 3 வேரியண்ட் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஒன் பை ஒன் ஒவ்வொரு வேரியண்ட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து லைஃப் வேரியண்ட்டை பார்க்கலாம். ஸோ லைஃப் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெத் பெனிஃபிட்டு பேசிக்காக வந்துடும். ஸோ ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்க ஒரு எனி நம்பர் ஆஃப் எக்ஸ் கவர் வந்து சூஸ் பண்ணுறாங்க, மேபி எக்ஸாம்பிளுக்காக 1 crore கவர் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட 70வது வயசு வரைக்கும் கவர் வேணும்னு சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த 70வது வயசுக்குள்ளே அந்த இண்டிவிஜுவலுக்கு ஏதாச்சும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ஃபேமிலிக்கு வந்து அந்த 1 crore ரூபி வந்து அந்த நாமினிக்கு வந்து போயிடும். ஸோ இதான் வந்து நார்மலாக டெத் பெனிஃபிட் அந்த ஒர்க் ஆகிற விதம். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து பேஸ் கவரில் வந்து உங்களுக்கு வருது. இது வந்து எல்லா டேர்ம் பிளானும் இப்படி தான் ஒர்க் ஆகும். பட் இதில் வந்து அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியமும் பே பண்ணாமல் அடிஷ்னலாக வந்துட்டு உங்களுக்கு டெர்மினல் இல்னஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கவர் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இந்த பர்டிகுலர் பாலிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு டெர்மினல் இல்னஸ்னால் என்ன அப்படின்னா, 6 monthsக்கு மேலே ஒரு இண்டிவிஜுவல் பேஷண்ட் வந்து சர்வைவ் ஆக மாட்டாங்க அப்படின்னு 2 டாக்டர்ஸ், இண்டிபெண்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ், அவங்க வந்துட்டு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் அண்ட் ஆல்சோ கம்பெனி சைட்லேருந்தும் அவங்கள வந்து ரெகனைஸ் பண்ணணும். அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் பேஷண்ட் 6 monthsக்கு மேலே சர்வே ஆக மாட்டாங்கன்னு சர்டிஃபை பண்ணால் அதுதான் இவங்க வந்து டெர்மினல் இல்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அவங்க சர்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா இம்மீடியட்டாக மொத்த கவரையுமே பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore கவர் எடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த 1 crore வந்து இம்மீடியட்டாக வந்து இண்டிவிஜுவல் கிளைண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க, அந்த கஸ்டமருக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களோட பர்சனல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணாமல் அது கூடவே வந்து உங்களுக்கு ரைடராக வருது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைஃப் ப்ளஸ். இந்த லைஃப் ப்ளஸில் வந்து உங்களுக்கு டெத் பெனிஃபிட் வந்துடும், அது கூடவே வந்து டெர்மினல் இல்னஸும் வந்துடும், டெர்மினல் இல்னஸ் ரைடரும் வந்துடும்.
அது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணி ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். ஒரு இண்டிவிஜுவல் வந்து 1 crore கவர் எடுத்திருக்கிறாங்க, ஒரு 50 lakh ரூபி ஆக்சிடென்டல் கவர் எடுத்திருக்காங்க. அந்த இண்டிவிஜுவலோட டெத் வந்து எனி கைண்ட் ஆஃப் டெத்தாக இருந்தாலும் அவங்களுக்கு 1 crore கிடச்சிரும். அது வந்து நேச்சுரல் டெத்தாக இருக்கலாம், ஆக்சிடென்டல் டெத்தாக இருக்கலாம், அவங்களுக்கு 1 crore கிடச்சிரும். பட் அவங்க ஆக்சிடென்டால் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த 50 lakh ரூபி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா பேஸ் கவர் வந்து 1 crore, அது கூட ஆக்சிடென்டலுக்காக அவர் எக்ஸ்ட்ரா ஒரு 50 lakhs எடுத்துருக்கிறதுனால அந்த 50 lakh ரூபி வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு கவர் கிடைக்கும், ஆக்சிடென்டால் இறந்தால் மட்டும். ஸோ அதுதான் இந்த ஆக்சிடென்டல் கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ப்ரீமியம் வந்து கம்பேரிட்டிவ்லி நீங்கள் நார்மலாக பேஸ் பிளானுக்கான பேஸ் டெத் பெனிஃபிட்டுக்கான கவர் கொடுக்குற ப்ரீமியத்தை விட கம்பேரிட்டிவ்லி சீப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அண்ட் இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 3 crore வரைக்கும் இந்த பர்டிகுலர் பாலிசி எடுக்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட் இருக்குது. நீங்கள் பாலிசி வந்து 85 வயசு வரைக்கும் தான் வந்து நீங்கள் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பாலிசி வந்து ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட்டை வந்து எடுக்க முடியும். அது வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்கிற ஒரு செக். அண்ட் மூணாவது வேரியண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைஃப் ரீபேலன்சிங் அப்படிங்கிறது. லைஃப் ரீபேலன்சிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 years நீங்கள் பாலிசி எடுத்த அப்புறம் ஃபஸ்ட்டு 10 years அந்த டெத் பெனிஃபிட் இருக்குது இல்லையா, சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் பெனிஃபிட், அது வந்து 25% ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் 10வது வருஷம் முடிஞ்சு 11th இயரில் இருந்து உங்களுக்கு 100% வந்து சம் அஷ்யூர்ட், எவ்வளோ சம் அஷ்யூர்ட் 100% சூஸ் பண்ணீங்களோ அது வந்து உங்களுக்கு கவர் ஆக தொடங்கும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் சூஸ் பண்ண ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து 75% உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி 11வது வருஷத்தில் வந்து 0 ஆகிடும். ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்டார்டிங் யங் ஏஜில் வந்து உங்களோட ஆக்சிடென்டல் டெத் கவர் அதிகமாகவும் ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட்டுக்கான கவர் அதிகமாகவும் பேஸ் கவர் கம்மியாகவும் இருக்கும். போக போக 11வது வருஷத்துக்கு அப்புறமா உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் டெத் பெனிஃபிட் வந்து 100%ஆக மாறிடும். அண்டு ஆக்சிடென்டல் டெத் கவர் வந்து கம்மியாக 0 ஆகிடும். இது வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் நான் வந்து கண்டிப்பாக அது ஒரு ரெக்கமெண்டபுளாக நான் பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எப்படியும் பேஸ் கவர் சம் அஷ்யூர்ட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதாவது சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் பெனிஃபிட் சூஸ் பண்ணும்போது எனி கைண்ட் ஆஃப் டெத் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட் கவரே நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து பேஸ் கவர் எடுக்கும்போதே உங்களுக்கு ஆக்சிடென்டல் கவரும் வந்துடுது, ஆக்சிடென்டால் இறந்து போனாலும் உங்களுக்கு கவர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி எடுக்கிறதே வந்துட்டு தேவையில்லாதது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கவரோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா பேஸ் சம் அஷ்யூர்ட் வந்து ரொம்ப கம்மியாக 25% தான் வந்து ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுவும் ஹைலி ரிஸ்க்கான விஷயம், அதனால் ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லைஃப் பேசிக்கான லைஃப் பிளானை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸ், என்னோட ஒப்பீனியன். இந்த பாலிசியில் நீங்கள் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து ரைடரை ஆட் பண்ணிக்கலாம். ஐ ப்ரொடெக்ட் ஸ்மார்ட்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் வந்து 34 கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து ஆட் பண்ணலாம். அது வந்து ஆக்சலரேட்டட் கிரிட்டிக்கல் இல்னஸ். ஸோ 1 crore கவர் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அதில் ஒரு 20 lakh ரூபி கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த 1 crore தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த கிளைண்ட் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸால் எஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னா 20 லட்சம் போயிடுச்சுன்னா அந்த ஓவரால் கவரே வந்து 80 lakhs கம்மியாயிடும். ஸோ அது வந்து பழைய பாலிசி அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த அப்டேட்டட் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 20 கிரிட்டிக்கல் இல்னஸ், இன்னொன்று வந்து 60 கிரிட்டிக்கல் இல்னஸ். ஸோ 20க்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் இருக்கும், 60க்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் இருக்கும். மேக்ஸிமம் வந்து 20 years வந்து உங்களுக்கு கவர் கொடுக்குறாங்க. என்ட்ரி ஏஜை பொறுத்த வரைக்கும் 55வது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து நீங்கள் என்ட்ரி ஆகிக்கலாம் 55வது வயசுல வரைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி ஆக முடியாது. மேக்ஸிமம் வந்து 75 வயசு வரைக்கும் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் நீங்கள் வந்து கவர் வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன், 1 crore உங்களுக்கு கவர் எடுத்துருக்கீங்க, அது ஒரு 50 lakh ரூபி வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸில் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸில் நீங்கள் எஃபெக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த 50 lakh ரூபி வந்துட்டு இம்மீடியட்டாக வந்து அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அந்த 50 lakhக்கான அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கான ப்ரீமியம் வந்து கம்மியாகிடும், அதுக்கு மேலே கட்ட தேவையில்லை. பேசிக்கான சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்து மட்டும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இப்படி தான் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து 20 கிரிட்டிக்கல் இல்னஸுக்கான லிஸ்ட்டு அண்ட் அப்புறமா 60 கிரிட்டிக்கல் இல்னஸுக்கான லிஸ்ட்டு ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ பாஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வந்து லிஸ்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் இல்னஸ்.
ஸோ இது எல்லாமே இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து கவர் ஆகுது. ஐ ப்ரொடெக்ட் ஸ்மார்ட் ப்ளஸ் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த ப்ளஸ்ஸாக வந்து கொடுக்குற பெனிஃபிட்ஸில் முக்கியமானது வந்து ப்ரீமியம் பிரேக். ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இருக்கிறீங்க, உங்களால் வந்துட்டு ஒரு வருஷம் ப்ரீமியம் பே பண்ண முடியலைங்க, இந்த பர்டிகுலர் பாலிசியில் நீங்கள் பண்ண முடியும். 12 மந்த்ஸுக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணாமல் இருக்கலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ப்ரீமியம் பிரேக்குக்கும் இன்னொரு ப்ரீமியம் பிரேக்குக்கும் இன்பிட்வீன் 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கேப் இருக்கணும். அண்ட் ஆல்சோ கடைசி 3 வருஷத்துக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரீமியம் பிரேக் எடுக்க முடியாது. அந்த ப்ரீமியம் பிரேக் எடுத்த அந்த இயரில் வந்து ஏதாச்சும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் நடந்துச்சு அப்படின்னா பாலிசி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். நாமினிக்கு வந்து அந்த சம் அஷ்யூர்ட் போகும். பட் அந்த பர்டிகுலர் இயருக்கான ப்ரீமியத்தை டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து அவங்க வந்து செட்டில் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் வந்து ஒரு இயரில் வந்துட்டு நீங்கள் ரைடர்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கான ஜிஎஸ்டி எதுவுமே பே பண்ண தேவையில்லை. பட் நெக்ஸ்ட் இயர் அந்த ப்ரீமியம் பே பண்ணுற அந்த கிரேஸ் பீரியடுக்கு உள்ளாடி வந்து போன வருஷம் நீங்கள் கட்டாமல் இருந்ததுக்கும் நெக்ஸ்ட் இயருக்கான ப்ரீமியம் சேர்த்து கட்டினா மட்டும்தான் பாலிசி வந்து ஆக்டிவில் இருக்கும், அப்படி கண்டினியூ ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் சீரியஸாக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் டிஸ்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இவங்க வந்து சிங்கிள் பேக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. பட் லிமிட்டட் பேக்கு 15%, ரெகுலர் பேக்கு வந்து 20%, அண்ட் ஆல்சோ விமன் பொறுத்த வரைக்கும் விமன் பாலிசிஸ்க்கு வந்து 15% டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் இல்லை, அவங்க வந்து ஓவரால் ப்ரீமியம்லேயே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் மேலுக்கு இருக்கிற பாலிசியோட உங்களுக்கு சீப்பாக வந்து ஃபீமேலால் வந்து நீங்கள் பாலிசி வாங்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் வந்து லைஃப் ஸ்டேஜ் ப்ரொடெக்ஷன் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஐ ப்ரொடெக்ட் ஸ்மார்ட்டில் வந்து உங்களுக்கு மேரேஜ் அண்ட் சைல்டு பர்த்தில் இருந்துச்சு. ஸோ அது சேம் இங்கேயும் இருக்குது. மேரேஜுக்கு வந்து 50% வந்து இவங்க வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக சம் அஷ்யூர்ட் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சைல்டு பர்த்துக்கும் நீங்கள் அதுக்கப்புறமா 25% எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். செகண்ட் சைல்டுக்கு வந்து 25% எடுத்துக்கலாம். ஸோ 1 crore கவர் எடுக்கிறீங்கன்னா மேரேஜ் பண்ண அப்புறமா உங்களுக்கு ஒரு 50 lakhs எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் சைல்டுக்கு இன்னொரு 25 lakhs, இன்னும் அப்புறமா இன்னொரு கிட் வரும்போது 25 lakhs. தட் மீன்ஸ் ஓவராலாக 2 crore கவர் ஆகிடும். அண்ட் இங்கே ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க, அது டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது காமிச்சும் நீங்கள் வந்து ஒரு 100% வந்து உங்களோட லைஃப் கவர் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து இவங்க கொடுக்குற லைஃப் ஸ்டேஜ் ப்ரொடெக்ஷன். பட் இதெல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் அண்டர் ரைட்டிங் தான். ஸோ வந்து அண்டர் ரைட்டிங் வந்து இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து நடக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்ஸ்டா பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து 1 crore மேலே பாலிசி எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இந்த ஆப்ஷனில் ஒரு இண்டிவிஜுவல் அன்ஃபார்ச்சுனேட் நடந்த உடனே அவங்க நாமினி வந்து கிளைம் போயிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா 24 hours, அதாவது இம்மீடியட்டாகவே ஒரு 3 lakh ரூபி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் அது வந்து ஒரு ஃபியூனரலுக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த 3 lakh ரூபி எமர்ஜென்சிக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மை வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். பொதுவாக வந்து பாலிசிஸில் வந்து ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் முடிவு பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெகுலர், லிமிட்டட் பேயில் வந்து 5 பே, 10 பே, 15 பே டில் த ஏஜ் ஆஃப் 50, இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓவரால் உங்களோட ஹோல் பாலிசி பீரியடில் அதுதான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். பட் இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இனிஷியலாக வந்துட்டு நீங்கள் ரெகுலர் பே போயிருக்கணும். அது கண்டிஷன் தான், நீங்கள் ரெகுலர் பே போயிருக்கணும். ஸோ ரெகுலர் பே என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பாலிசி வந்து 75 வயசு வரைக்கும் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ரெகுலர் பே அப்படின்னா உங்களோட 75வது வயசு வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் கட்டிகிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு இயரும். அதுதான் இந்த ரெகுலர் பே அப்படிங்கிறது. ஸோ அந்த பாலிசி நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்துட்டு ஒரு 3 வருஷம் ப்ரீமியம் கட்டியிருக்கீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் பாலிசியில் வந்துட்டு லிமிட்டட் பேக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிமிட்டட் பேக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற லிமிட்டட் பே வந்து அவைலபிளாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ அண்டர் ரைட்டிங் டீம் வந்து அதை வந்து அக்செப்டும் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ண அப்புறமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலிசி பீரியடில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு பாலிசி ஆனிவர்சரியில் வந்துட்டு உங்களுக்கு அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் லிமிட்டட் பேயில் என்ன சூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வந்து நீங்கள் கட்டி பாலிசி வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட் அப்படிங்கிற ஃபீச்சர் இந்த பர்டிகுலர் பாலிசியில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கட்டின மொத்த ப்ரீமியத்தையும் நீங்கள் வந்து திருப்பி எடுத்துக்க முடியும். அந்த ஆப்ஷன் தான் இந்த ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட்டு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீமியம்னு சொல்லும்போது நீங்கள்
ரைடருக்கு கட்டின ப்ரீமியம், ஜிஎஸ்டி அதெல்லாமே வந்து வராது. நோடல் ப்ரீமியம்ஸ், ஏன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து லோடிங்காக கட்டின ப்ரீமியம் அதெல்லாம் வராது. ஒன்லி பேசிக் டெத் பெனிஃபிட்டுக்காக நீங்கள் கட்டின ப்ரீமியம் மொத்தமே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அதுக்காக நீங்கள் 25 வருஷம் இந்த பாலிசியை கண்டினியூவாக நீங்கள் ரினியூ பண்ணியிருக்கணும். 60 வயசுக்கு மேலே தான் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ப்ரீமியம் பேயிங் டேர்மை வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் ப்ரீமியம் பேயிங் டேர்மை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, சேஞ்ச் பண்ண அப்புறமா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பர்டிகுலர் பாலிசியை நீங்கள் வந்து இந்த எக்ஸிட் பெனிஃபிட்டை நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து இந்த ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபியூச்சர். தேவைப்படுறவங்க வந்துட்டு கடைசி டைமில் வந்துட்டு இந்த பாலிசியை வந்து நீங்கள் சரண்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து இதில் இன்னொரு செக் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து இந்த ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட்டை நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாததுங்கிறதும் அப்படின்றதும் ஒரு செக் பாயிண்ட். வந்து இந்த பே அவுட்ஸை பொறுத்த வரைக்கும் லம்சம் ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நார்மலாக எல்லா கம்பெனிலையும் இருக்கிறது தான். ஸோ ஒரு 1 crore கவர் சூஸ் பண்ணுறீங்க, லம்சமாக வந்துட்டு அந்த டெத் பெனிஃபிட் வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து இன்கம் ஆப்ஷன். ஸோ இன்கம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, ஒரு லம்சமாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு முடியாது, அந்த மாதிரி இண்டிவிஜுவல் இருப்பாங்க. ஸோ அந்தவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இன்கம் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது இவங்க வந்து 10 வருஷத்துக்கு அந்த சம் அஷோட பிரித்து கொடுத்துருவாங்க. அப்படி பிரித்து கொடுக்கும்போது எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு 0.83% ஆஃப் த ஓவரால் சம் அஷோர்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி இன்கமாக வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இயருக்கான ஒரு டெத்து நடந்த உடனே நெக்ஸ்ட் இம்மீடியட் இயருக்கான அந்த இன்கம்மை மட்டும் லம்சமாக வாங்கிக்க முடியும். அப்படி நீங்கள் வாங்கிக்கிங்க போது ஃபஸ்ட் இயர் வந்து லம்சமாக கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த 9 வருஷமும் உங்களுக்கு வந்து 0.80% ஆஃப் த சம் அஷோர்ட் வந்து உங்களுக்கு இன்கமாக கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு இங்கே இருக்குது. அண்ட் மூணாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லம்சம் அண்ட் இன்கம் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜை வந்து லம்சமாக நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 2 crore பாலிசி வச்சுருக்கீங்கன்னா 50% அப்படிங்கிறது 1 crore. ஸோ இந்த 1 crore நீங்கள் வந்து லம்சமாக சூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற 1 crore வந்து இன்கமாக சூஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற இன்கம் வந்து அந்த கவர் வந்து 10 வருஷத்துக்கு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி எவ்ரி மந்த் வந்து 0.83% ஆஃப் த ஓவரால் சம்மர் சொல்கிறது உங்களுக்கு இன்கமாக கிடச்சிட்ருக்கோம். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸிங் இன்கம் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்க்ரீஸிங் இன்கம் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துட்டு இயர்லி வந்து உங்களோட சம்மர்ஸோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1 crore கவர் எடுத்திருக்கீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 1 crore 10 lakh ருப்பியை வந்து பிரித்து மந்த்லி இன்கமாக கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து 10% ஆஃப் அந்த சம்மர்ஸோட வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து 10 வருஷத்தில் நீங்கள் ரிசீவ் பண்ண அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 145% ஆஃப் த சம்மர்ஸோட இருக்கும். தட் மீன்ஸ் 1 crore கவர் எடுத்திங்கன்னா 1,45,000 வந்து நீங்கள் வந்து டெத் பெனிஃபிட்டாக வந்து ஒரு இன்கமாக வாங்கின மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி இந்த பே அவுட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் லம்சம் இன்கம் அண்ட் லம்சம் அது இல்லைன்னா இன்க்ரீஸிங் இன்கம் ஆப்ஷன் வேணும்னா முதல்லே சூஸ் பண்ணணும். ஏன்னா இதை டிபெண்ட் ஆகி ப்ரீமியம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இல்லஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். ஸோ இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மேல் வந்து 35 ஏஜ் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட 70 வயசு வரைக்கும் கவர் நம்ம வந்து கொட்டேஷன் போட்டிருக்கோம். லைஃப் கவர் வந்து 1 crore, ஆக்சிடென்டல் டெத் கவர் வந்து 50 lakhs, கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் வந்து 30 lakhs வந்து. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் கவர் வந்து பேசிக் ப்ரீமியம் லைஃப் கவருக்கான ப்ரீமியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,759. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெத் பெனிஃபிட் அண்ட் டெர்மினல் இல்னஸ் ரைடர் வந்து உங்களுக்கு வந்துடும், ரெண்டுமே சேர்த்து. ஏன்னா டெர்மினல் இல்னஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். ஸோ அது ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் வந்து 15,759, செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு 18,000. இதுவே வந்து ஆக்சிடென்ட்டுக்கு வந்து நம்ம 50 lakhs எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 3,000 rupees. கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து நம்ம வந்து 30 lakhs rupees எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரீமியம் வந்து 16,547. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் வந்து 35,306, செகண்ட் இயரில் வந்து நீங்கள் 35,557 வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ இந்த சரண்டர் பெனிஃபிட் இருக்குது இல்லையா, அதில் வந்து 25 வருஷம் தாண்டி நீங்கள் வந்து பாலிசியை வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ரீமியம், அதாவது இந்த டெத் பெனிஃபிட்டுக்கு எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறீங்களோ அதை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க.
ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட்டுக்கோ இல்லை கிரிட்டிக்கல் இல்னஸுக்காக நீங்கள் பே பண்ண ப்ரீமியம் இதுக்கான எதுவுமே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது. கிரிட்டிக்கல் இல்னஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 இயர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கவர் ஆகாங்க. கிளியராக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆக்சிடென்டல் கவர் வந்து டில் 70 ஏஜ் வரை கவர் ஆகுது. பட் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து 20 இயர்ஸ் தான் அந்த கவர். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்து செப்டம்பர் 2045 அதோட கவர் முடிஞ்சு போயிடும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் இன்னொரு கொட்டேஷன் பாருங்கள். நான் வந்து ஏஜ் வந்து 45, அதே 70 ஏஜ் வரைக்கும் பாலிசி கவர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிளியராக பார்க்கலாம். 1 crore எடுத்திருக்கிறோம். 50 lakh rupees வந்து ஆக்சிடென்டல் டெத்து, கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து 15 lakh rupees. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 2045 வந்து முடிஞ்சிடும். ஏன்னா 20 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க கவர் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து கவர் கொடுக்க மாட்டாங்க. மற்ற ரெண்டுமே வந்து டில் வந்து செப்டம்பர் 50 வரைக்கும் 2050 வரைக்கும் உங்களுக்கு கவர் இருக்குது. ஸோ பிஃபோர் ஃபஸ்ட் இயர் வந்து டிஸ்கவுண்ட் வந்து 27,409 டிஸ்கவுண்டோட 12.5% டிஸ்கவுண்ட் வரும் சேலரிடுக்காக. செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் 31,321 வந்து ஃப்ரீ லைஃப் கவருக்காக பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆக்சிடென்ட் டெத் கவர் வந்து 3,000, கிரிட்டிக்கல் கவர் வந்து 24,771 rupees. டோட்டலாக ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட் இயர் வந்து 55,177 rupees நீங்கள் பே பண்ணுறீங்க. செகண்ட் இயர் வந்து 59,000 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் சரண்டர் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பேஸ் டெத் பெனிஃபிட்டுக்காக என்ன பே பண்ணீங்களோ அதுதான் வந்து நீங்கள் 25 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த பாலிசி நீங்கள் சரண்டர் பண்ணும்போது தட் மீன்ஸ் ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூவில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஐ ப்ரொடெக்ட் ஸ்மார்ட் ப்ளஸ் ப்ராடக்ட்டோட பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.